வணக்கம். சென்னையில் அடுத்து வரக்கூடிய 3 மணி நேரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக வானிலை அறிக்கையை பொறுத்தவரையில் வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது நிலவி வருகிறது. இது அடுத்து வரக்கூடிய 2 தினங்களில் நாளை மறுநாள் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாகவே தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக கோடை வெயிலானது கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் அதிகமாக இருந்து வந்த நிலையில் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. மேலும் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக மழை பெய்து வரக்கூடிய நிலையில் இந்த கோடை வெயிலில் மழை பெய்து குளிர்ச்சியான சூழலானது நிலவி வருகிறது. மேலும் தமிழகத்தை பொறுத்தவரையில் அடுத்து வரக்கூடிய 5 தினங்களுக்கும் மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் தேனி, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை தொடரும் எனவும் வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை ஆகிய 12 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் நீலகிரியில் கன முதல் மிக கனமழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. மேலும் அடுத்த 3 மணி நேரத்தை பொறுத்தவரையில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய 7 மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்வதற்கான அந்த எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மழையை பொறுத்தவரையிலே கடந்த சில நாட்களாக மிகவும் ஒரு லேசான மழைதான் சென்னையில் பெய்து வருகிறது. சென்னையினுடைய அந்த வானிலை நிலவரத்தை பொறுத்தவரையில் சென்னையில் கடந்த சில நாட்களாக வெயிலின் அந்த தாக்கமானது அதிகமாக இருந்து வந்த நிலையில் நேற்று முதல் சென்னையில் பரவலாக மிகவும் லேசான மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. இன்று காலை முதலே சென்னையின் பல்வேறு இடங்களில் நுங்கம்பாக்கம், அதே போல சென்னை புறநகர் பகுதிகளாக இருக்கக்கூடிய போரூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கூட காலை முதலே மிகவும் லேசான சாரல் மழையானது பெய்து வந்தது. இந்த நிலையில் தற்பொழுது சென்னை மாநகர் முழுவதுமே மேகமூட்டத்துடன் கருமேகங்கள் சூழ்ந்து காணப்படுகிறது. இருப்பினும் கூட அடுத்த 3 மணி நேரத்திற்கு சென்னைக்கு மிதமான மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. இந்த கோடை மழையை பொறுத்தவரையில் மார்ச் 1ஆம் தேதி முதல் சராசரியை விட 90% அதிகமாக மழை பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த ஆண்டை பொறுத்தவரையில் கடும் கோடை வெயிலின் தாக்கம் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவ்வப்போது மழை பெய்து இந்த நகர பகுதிகளில் குளிர்ச்சி தருவதன் மூலமாக மக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இருப்பினும் கூட இந்த தற்பொழுது கோடை மழைதான் தொடங்கி வருகிறது. தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரையில் கேரளாவில் 27ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கும் எனவும் அப்போது தமிழகத்திலும் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் எனவும் வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உட்பட 7 மாவட்டங்களுக்கு மிதமான மழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகரை பொறுத்தவரையில் மழை பெய்வதற்கான சூழல் தான் நிலவி வருகிறது. தற்பொழுது சென்னை மாநகரை பொறுத்தவரையில் ஒரு மினி ஊட்டி போல காட்சியளித்து வருகிறது.